இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நில்லு. டைம் என்னன்னு பாத்தியா? என்ன சித்தி, பாக்குறதுக்கு உங்களுக்கு கண்ணு தெரியலையா? காதல்ல இருக்கிற மயக்கத்துல நீ ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க பூமி. நேரம் காலம் தெரியாம இந்த நேரத்துல எதுக்குடி வெளியில போற? காதலிக்கிறவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா இப்படிதான் இருக்கும். ஏன், நீங்க தான் எங்க அப்பாவை காதலிச்சீங்கல்ல, உங்களுக்கு அது கூட தெரியாதா? தெரியாதுரி. ஏன்னா உன்ன மாதிரி நான் ஒண்ணு மானம் கிட்ட சுத்தல. அபூர்வா, என்ன பேச்சு பேசுற? ஒரு பொண்ணு கிட்ட தா இப்படிதான் பேசுவாங்களா? சாரி மாமா, கோவத்துல ஏதோ பேசிட்டேன். இந்த குடும்ப மரியாதை போச்சுன்னா அது உங்களுக்கு தானே மாமா அவமானம். அப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை நான் எதுவும் பண்ணலப்பா. நீ பண்ணியா இல்லையாங்கிறது இப்ப கேள்வி இல்ல பூமி. அந்த ககனுக்கும் உன் அப்பாவுக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா அது உன் மேல வச்சிருக்கிற பாசத்தால மட்டும்தான். நீங்க இதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சித்தி, அது எனக்கே தெரியும். தெரியும்ல, அப்ப இதையும் தெரிஞ்சுக்கோ. அவன் கூட வெளியில சுத்துறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோ. என் லிமிட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சித்தி. இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. லிமிட்ஸ் லிமிட்ஸ்ங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்க வாசப்படியை தாண்டி வெளியில போக கூடாது அப்படின்னு காலங்காலமா கடைபிடிக்கிற விஷயம். அப்படி ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சோ தெரியாமலோ மனமேடையில கல்யாணம் நின்றுச்சுன்னா அந்த பொண்ணு அந்த பையன் கூட கண்ட இடத்துல எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருந்தான்னு கெட்ட பேர் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான். நின்னு போன கல்யாணத்தை மனமேடையில உட்கார்ந்து அழற அந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் ஐயோ பாவம்னு இறக்கப்படணுங்கிறதுக்காக வரதட்சணை கொடுக்க முடியாம சண்டை வந்து நின்னு போற கல்யாணம் சித்தி நீங்க சொல்றது. அதுக்கும் எங்க கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எதுக்கு இல்லங்கிற? உன் அப்பாவுக்கு எதிரியா இருக்கிற ககனை நீ காதலிச்சிருக்க. உன் காதலை விட என் பகைதான் ரொம்ப முக்கியம்னு நினைச்சு உன் அப்பாவை அவமானப்படுத்துறதுக்காகவாவது மனமேடையில கல்யாணத்தை நிறுத்தலாம்ல. நீங்க இப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல சித்தி. அவர் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. இல்லன்னு நீ சொன்னா மட்டும் போதாது பூமி. உன்னோட காதல் உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்குது. யாருக்கு தெரியும், என்ன அவமானப்படுத்துறதுக்காக அவன் கல்யாணத்தை கூட நிறுத்தலாம். அந்த பயம் எனக்கும் இருக்குமா? உங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமாவது உனக்கு புரியுதா பூமி? எங்க பயம் எங்களுக்கு இருக்கும்மா. இங்க பாரு, இந்த நொடியில இருந்து நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வரைக்கும் அவன் கூட நீ எங்கேயும் வெளியில சுத்த கூடாது. நீங்க சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. கேட்டுதான் ஆகணும். உன் சித்தி சொன்னா அது நான் சொன்ன மாதிரி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவன் கூட நீ வெளியில போக கூடாது.